வாழ்க வளமுடன். வணக்கம். நான் பாலசுப்ரமணியன், கோயம்புத்தூர்லேருந்து. ரெட்ரோ ஆன்மீகம் நேயர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கங்களையும் நிர்வாகத்துக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். கடன் பிரச்சனை, நோய் பிரச்சனை, கோர்ட்டு பிரச்சனைகள், ஸோ இந்த மாதிரியான ருணரோகம் மூலமாக தான் நம்ம ஜாதகத்தில் எதிரிகள் உருவாவாங்க. இந்த உருவாகிற எதிரிகளை நம்ம எப்படி சமாளிக்கிறது அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னாக்க லக்னாதிபதி, 5ஆம் இடத்ததிபதி, 9ஆம் இடத்ததிபதினு 3 பேர், ஒரு 3 நல்லவர்கள் இருப்பாங்க. இதில் மிக முக்கியமானது என்னென்னு கேட்டிங்கன்னா, லக்னாதிபதி தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானவர். அதுக்கடுத்து 5ஆம் இடத்ததிபதி. ஸோ இந்த 2 அதிபதிகளையும் நம்ம சரியான முறைப்படி நம்ம ஜாதகத்தில் அமைஞ்சிருந்துச்சுனாக்க நமக்கு எந்த கவலையும் கிடையாது. இந்த ருணரோக சத்துருக்கள் எந்த வேலையும் செய்ய முடியாது, நம்மளை எதுக்கவே முடியாது. அவங்க ஓடி ஒளிஞ்சிருவாங்க. அதாவது ருணம்ங்கிறது கடன், பிரத்தியாரால் வரக்கூடியது. ரோகங்கிறது நம்மளே ஏற்படுத்தக்கூடிய, நம்ம உடலுக்குள்ளேயே உட்காந்து உபாதை செய்யக்கூடியது. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா சத்துருக்கள், வெளியிலேருந்து ஒரு ஆட்கள் மூலமாக நமக்கு பிரச்சனைகள் வரக்கூடியது. ஸோ இந்த 3 பிரச்சனைகளையும் எப்படி தவிர்க்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம ஜாதகத்தில் அதற்கு பலம் வாய்ந்த கோட்டையாக, ஒரு பெரிய எதிரிகள் தாக்குனாலும் கூட நம்ம கோட்டைகள் ஸ்ட்ராங்காக இருந்ததுனாக்க எந்த பிரச்சனையும் வராமல் நம்மளை தற்காத்து கொள்ள முடியும் இல்லையா? அதே மாதிரி இந்த விஷயங்களில், அதாவது லக்னாதிபதியை பலப்படுத்துறது, 5ஆம் இடத்த அதிபதியை பலப்படுத்துறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இந்த அதிபதிகளை பலப்படுத்துறது எப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, இந்த ஜாதகத்தில் நம்ம லக்னாதிபதி மறைஞ்சிருந்தாலோ அல்லது நீசமடைஞ்சிருந்தாலோ, 5ஆம் இடத்த அதிபதி மறைஞ்சிருந்தாலோ அல்லது நீசமடைஞ்சிருந்தாலோ, ஸோ இந்த விஷயங்களில் நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாக, அவங்க தான் இப்போ என்கிட்ட ஜாதகம் பார்க்குறாங்க, ஜெம்ஸ்டோன் வர்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஃபுல்லாக 95% ஆஃப் தி அஸ்ட்ராலஜி அந்த ஜாதகம் பார்த்தீங்கன்னாக்க உங்களுக்கு இந்த மாதிரி அமைப்பில் தான் இருக்கும். ஸோ இந்த அமைப்பில் இருக்கும்போது நம்ம பார்க்கும்போது அந்த லக்னங்களை பலப்படுத்துறது எப்படி அப்படின்னு நம்ம பார்க்கணும். 5ஆம் இடத்ததிபதியை பலப்படுத்துறது, அதற்குண்டான தெய்வங்கள், அதற்குண்டான ரத்தின கற்கள், அதற்குண்டான விரல், அதற்குண்டான மெட்டல்ஸ், இதெல்லாம் நம்ம ஒன்றொன்றாக தனித்தனியாக பார்க்க போகிறோம். கடகலக்கணத்தினுடைய அதிபதி இது யாருன்னு பார்க்கணும். இப்போ உதாரணத்துக்கு முத்துன்னு நம்ம பார்க்குறோம். கடகலக்கணம்னு நீங்கள் வந்தாலே லக்னத்துக்கு உண்டான அதிபர் சந்திரன், அவருக்குண்டானது முத்து. இந்த முத்துன்னு பாடும்போதே நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க முத்து எல்லாரும் அணிவாங்க. உதாரணத்துக்கு பெண்களுக்கு விரும்பக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு முத்து மாலைன்னா ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு. ஏன் பெண்களுக்கு முத்து மாலை ரொம்ப பிடிக்குதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, சந்திரனுடைய தன்மை எப்பயுமே தாய்மை அப்படின்னு சொல்லக்கூடியது, பெண்களை குறிக்கக்கூடியது. ஸோ அதனால் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இந்த பெண்களுக்கு இந்த முத்து மாலை அணிகிறது ரொம்ப விருப்பமாக அவங்களுக்கு இயல்பாகவே அமைஞ்சு போயிடும். குறிப்பாக அந்த ஹைதராபாத் முத்துன்னு வரும். ஹைதராபாத்தில் அந்த முத்து வளர்ப்பு இருக்கான்னா, ஹைதராபாத்தில் எந்த முத்து வளர்ப்பும் கிடையாது. அங்கே என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கனாக்க, முத்து வாங்கிட்டு உலகங்களும் உள்ள முத்துக்களை வாங்கிட்டு அங்கே ப்ராசஸ் பண்ணுவாங்க. நீங்கள் முத்து பார்க்குற மாதிரி நீங்கள் விளையும் போது உள்ள முத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இதே போல் வெண்மை தன்மையாக இருக்காது. அந்த நம்ம காடா துணி மாதிரி ஒரு அழுக்கு படிஞ்ச மாதிரி இருக்கும். அதை ப்ளீச் பண்ணுவாங்க. ப்ளீச் பண்ணதோடு மட்டும் இல்லாமல் அதை ட்ரில்லிங் பண்ணி அந்த மாலையாக கோக்குற அந்த ப்ராசஸ்ஸு இதெல்லாம் ஹைதராபாத்தில் ஆரம்ப காலத்துலேருந்து இருக்கிறதுனால அது ஹைதராபாத்தில் ஹைதராபாத் முத்துன்னு பேராச்சு. இப்போ ஜெய்ப்பூரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா ஜெம்ஸ்டோனும் ஜெய்ப்பூரில் எந்த ஜெம்ஸ்டோனும் கிடைக்கிறது இல்லை. ஜெய்ப்பூரில் என்னென்னா பாலிஷிங் செக்டர். ஸோ அதனால தான் ஜெய்ப்பூர் ஜெம்ஸ்னு சொல்லுவாங்க. பட் எந்த ஆரிஜினும் கிடையாது. பட் மேனுஃபேக்சரிங், அந்த ப்ராசஸ் எல்லாம் பண்ணுறது, பாலிஷ் பண்ணுறது, ஸோ அதை பொறுத்து தான் இப்போ ஹைதராபாத் முத்துன்னு சொல்லக்கூடியது. அப்போ ஹைதராபாத் முத்து நல்ல முத்தா அப்படின்னு கேட்டிங்கனாக்க, அது முத்து சேர்ந்தது தான். முத்துங்கிறது நமக்கு எப்படி உருவாகுங்கிறத முதல்ல பார்த்திங்கன்னா, நல்ல முத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, முத்துச்சிப்பியில் இயற்கையிலேயே ஓப்பன் பண்ணி அந்த வெளியிலேருந்து வெளியில் ஒரு ஃபாரின் பார்ட்டிக்கிள் உள்ளே போயிடும். இது எப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம கண்ணில் ஒரு தூசி விழுந்ததுன்னா கண்ணிலேருந்து அந்த தூசியை வெளியேற்றுறதுக்கு கண்ணீர் வருகிறதுக்கு பார்த்திங்களா, அதே மாதிரி இந்த முத்து சிப்பி என்ன பண்ணும், இந்த முத்தை வெளியேற்றுறதுக்கு முடிகிற வரைக்கும் முயற்சி பண்ணிவிட்டு என்ன பண்ணும், அதை சுற்றி என்ன பண்ணும், தன்னை பாதுகாத்து கொள்வதற்காக கால்சியம் கார்பனேட்டுன்னு ஒரு கெமிக்கலை சுரந்து சுற்றி வர ஒரு லேயர்ஸ் ஃபார்ம் ஆகிட்டே இருக்கும். இந்த இயற்கை முத்து எப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த லேயர்ஸ் பல லேயர்ஸாக இருக்கும். நம்ம வெங்காயத்தில் பல அடுக்கு இருக்கிற மாதிரி பல லேயர்ஸ் அதில் இருக்கும். இந்த லேயர்ஸ் உள்ள இந்த முத்து என்ன பண்ணும், இயற்கை முத்துங்கிறது காலமாக 10-15 வருஷமாக இருந்து கிடைக்கக்கூடியது. முன்னாடியெல்லாம் பார்த்திங்கன்னா ஈராக் துறைமுகம் பாஸ்ரா அப்படின்னு துறைமுகத்திலேருந்து கிடைச்சது. இப்போ எல்லாம் அதெல்லாம் கிடைக்கிறது இல்லை. இப்போ என்னென்னு கேட்டிங்கனாக்க, வெனிசுலா பேர்ல்ஸ்னு வந்துகிட்டு இருக்குது, சவுத் சி பேர்ல்ஸ்னு வந்துகிட்டு இருக்குது. பரவாயில்ல, அந்த ஜெம்ஸ்டோன்ஸ் போடலாம், நல்ல முத்துன்னு சொல்லக்கூடியது. இந்த முத்துக்கள் மட்டும்தான் இப்போ அணியக்கூடிய சந்திரனுடைய பவரை தரக்கூடிய முத்துக்களாக அந்த 2 ஜெம்ஸ்டோன்ஸ் தான், இந்த 2 ஆர்ஜின்லேருந்து வரக்கூடியது தான் இருக்குது.
இப்போ ஹைதராபாத் முத்துக்கள்லாம் அப்போ நல்லா இருக்காது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படி இல்லை. நல்லா இருக்கு, வேலை செய்யாதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை. ஒரு 10% வேலை செய்யும். அது எப்படின்னு கேட்டிங்கனாக்க, நம்ம சாத்துக்குடி ஆரஞ்சுலாம் எப்படி ஒரு தோல் இருக்குது அதே மாதிரி தான். ஒரு தோல் ஒரு லேயர் மட்டும்தான் அந்த கால்சியம் கார்பனேட் லேயர் ஃபார்ம் ஆகிருக்கும். இது எப்படி உருவாக்குறாங்கன்னு கேட்டிங்கன்னா, முத்துச்சிப்பிகளை இவங்களே செயற்கையாக ஓப்பன் பண்ணி அந்த முத்து வெளியிலேருந்து ஒரு ஃபாரின் ஆப்டிகள் வச்சு ஒரு 2 வருஷம் 2.5 வருஷம் கழித்து திருப்பி எடுத்து அந்த முத்தை எடுத்துடுறாங்க. ஸோ அதில் உள்ள இந்த லேயர்ஸ் தான் வந்து அந்த அதிர்வலைகளை அதிகமாக கொடுக்குறது இயற்கை முத்தில் தான் இருக்கும். இது வந்து நான் சொன்ன மாதிரி சவுத் சீன்னு சொல்லக்கூடியது, வெனிசுலா பேர்ட்ஸ் அந்த மாதிரி போடக்கூடியது. இது கடகலக்கணக்காரங்களுக்குன்னு ஏற்ற ஒரு ஜெம்ஸ்டோன். இது வந்து வலது கை ஆட்காட்டி விரல், இதுதான் அதற்குண்டான விரல். இந்த வலது கை ஆட்காட்டி விரலில் வெள்ளியில் தான் போடணும். இது ஓப்பன் செட்டிங்கில் தான் போடணும். இந்த முத்துங்கிறது பார்த்திங்கனாக்க ஒரு 3 கேரட்லேருந்து போடலாம். இந்த 3 கேரட் முத்து நீங்கள் வெள்ளியில், பியூர் வெள்ளியில் வலது கை ஆட்காட்டி விரலில் போட்டிங்கன்னா மிக சிறப்பான ஒரு நற்பலன்கள் கொடுக்கும். இதற்குண்டான சந்திரனுக்குரிய தெய்வம் என்னன்னு கேட்டிங்கனாக்க, திருப்பதி வெங்கடாஜலபதி. வெங்கடாஜலபதி வழிபாடு பண்ணுறது ரொம்ப சிறப்பு. திருமலையில் பௌர்ணமி அன்று இரவு சாமி கும்பிட்றோமோ இல்லையோ, அந்த இடத்துல மலையிலையோ அந்த ரூம்லேயோ அல்லது கோவில் வாசல்லையோ ஒரு நாள் இரவை கழிக்கிறது, அல்லது தூங்கி கூட எழுந்திரிக்கலாம், அதை பற்றி ஒன்றும் இல்லை, அந்த மாதிரி இருக்கிறது இந்த கடகலக்கணத்துக்கு உண்டான மிகப்பெரிய பரிகாரம். கடகலக்கணங்கிறது என்னென்னா தாயாரை குறிக்குது. ஸோ தாயாரை வழிபாடு பண்ணுறது, அதே மாதிரி மனோகாரகன், மனதில் இருக்கக்கூடிய சஞ்சலங்களை நீக்கக்கூடியது. ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் கடகலக்கணக்காரங்களுக்கு மிக முக்கியமான ஒரு தன்மையாக இருக்கும். ஸோ லக்னாதிபதியை பலப்படுத்துறதுக்கு நீங்கள் முத்து அணிகிறது சிறப்பு. சரி, இதுக்கு அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா 5ஆம் இடத்ததிபதி. இந்த 5ஆம் இடத்ததிபதி கடகலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் 2 விஷயங்கள் வரும். என்னென்னு கேட்டால், 5ஆம் இடத்ததிபதியே 10ஆம் இடத்ததிபதியாகவும் வருவார். இப்போ திருமணம், தொழில், குழந்தை பேர், அதே மாதிரி தொழிலுக்கு உண்டான ஒரு ஸ்தானத்தையும் ஒரு கண்ட்ரோல் பண்ணுறதுனால இதுவும் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஆர்கானிக் ஜெம்ஸ்டோன்ஸ். எப்படி முத்தும் வந்து கடலில் விளையிறது ஆர்கானிக் ஜெம்ஸ்டோன்ஸ், உயிரினங்கள்லேருந்து பெறக்கூடியது. பவளமும் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா கடல்லேருந்து ஒரு தாவரம் மாதிரி உருவாகிறது, கொடி மாதிரி. பவழ கொடியிலே முத்துக்கள் சேர்த்துன்னு சொல்லுவாங்க. அந்த பவழக்கொடி அதுதான் வந்து அந்த பவழம்னு சொல்லக்கூடியது. இந்த பவழம் வந்து செவ்வாய்க்குரியது. நீங்கள் 5ஆம் இடத்துக்குரியது. 10ஆம் இடத்தையும் கண்ட்ரோல் பண்ணுறதுனால 2 ஸ்தானங்களையும் பலப்படுத்துறதுனால வலது கை மோதிர விரலில் தங்கத்தில் அணிகிறது ரொம்ப சிறப்பானது. தங்கத்தில்ங்கிற போது நீங்கள் ஓப்பன் செட்டிங்கில் தான் போடணும். அப்படி போடும்போது நீங்கள் வலது கை மோதிர விரலில் தான் அதை அணியணும். இப்போ பவழம்னு எடுத்துட்டிங்கனாக்க, ஜப்பான் பவழம், இட்டாலி பவழம்னு 2 வருது. இட்டாலி பவழம்ங்கிறது ரெகுலராக கிடைக்கிறது, அதிர்வலைகள் நல்லாயிருக்கும். அதே மாதிரி ஜப்பான் பவழங்கிறது என்னென்னு கேட்டால் ஆர்னமெண்டல், பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ ரொம்ப அதிக விலை. நமக்கு பட்ஜெட் நல்லா இருந்ததுனாக்கா நீங்கள் ஜப்பான் பவழம் போடலாம். இட்டாலி பவழம் போட்டிங்கன்னா பட்ஜெட் கம்மியாக இருந்தால் இட்டாலி பவழம் போட்டுக்கலாம். உங்களுடைய பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி, உங்களுடைய உடல் எடைக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அதை தேர்வு பண்ணிக்கலாம். ஒரு 3 கேரட்லேருந்து போடுறது ரொம்ப சிறப்பாக இருக்கும். அது ஓப்பன் செட்டிங்கில் தான் போடணும். போடும்போது எப்படின்னு கேட்டிங்கன்னா, அது 18 கேரட் தங்கமாக இருக்கலாம், அல்லது 14 கேரட் தங்கமாக இருக்கலாம், அதை பற்றி கவலை இல்லை. பட் தங்கத்தில் தான் போடணும். வெளியில் அணிகிறதுனால எந்த சிறப்பும் கிடையாது. ஸோ எந்தெந்த மெட்டல்ஸில் என்னென்ன போடணுமோ அதை மட்டும்தான் போடணும். இந்த பவழம் போடுறது வலது கை மோதிரத்தில் சிறப்பானது. அதே போல் பார்த்தீங்கன்னாக்க, செவ்வாய் கிரகத்தை பலப்படுத்துறதுக்கு பழனி முருகர் ராஜ அலங்காரம். இந்த இது வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா, செவ்வாய்க்கிழமை சாயந்தரம் பழனியில் ஏதாவது வாழ்நாளில் ஒரு தடவை, அல்லது உங்களுக்கு ஒரு நெருக்கடியான ஒரு காலகட்டம் வருதுனாக்கா, அந்த காலகட்டத்தில் சாயந்தரம், அதாவது செவ்வாய்க்கிழமை சாயந்தரம் ஒரு 6 மணிக்கு மேலே அங்கே இருந்து வழிபாடு பண்ணிட்டு வர்றது ரொம்ப சிறப்பு ஒன்று. 2வது என்னென்னு கேட்டிங்கனாக்கா, அந்த ரத்தம் சம்மந்தப்பட்டது, அதனால் இரத்த தானம் பண்ணுறது, அல்லது இரத்த தானம் பண்ண முடியல ஒரு பிளட் டெஸ்ட்டு கொடுக்குறது, இதெல்லாம் ஒரு சிறப்பான ஒரு முறைகளாக இருக்கும். இதே நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா, இந்த கடகலக்கணத்துக்கு ஏற்ற அந்த ஒரு, அதாவது எப்படின்னா ஒரு சந்திரனுக்குரிய தன்மை, இதற்குண்டான எழுத்துக்கள் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா, இந்த பிகேஆர்னு 3 எழுத்து இருக்குது. இந்த பிகேஆர் எழுத்துக்கள் பார்த்தீங்கன்னாக்க, இந்த பிகேஆர் எழுத்துக்கள் கொண்டவங்களும் இந்த கடகம் சம்மந்தப்பட்ட, சந்திரன் சம்மந்தப்பட்ட, மனோ சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை எதிர்கொள்வாங்க, இந்த பிகேஆர்ங்கிறத எழுத்து கொண்டவங்க. ஸோ இந்த மனோகாரகத்துவத்தை தவிர்க்கிறதுக்கும் இந்த முத்தை வந்து இந்த எண்காரர்கள் தாராளமாக அணியலாம். 5ஆம் இடம் 10 முடிவுடையது, செவ்வாய்க்குரியது. செவ்வாய்க்குரியதுக்கு வந்து உங்களுக்கு லெட்டர்ஸ் கிடையாது. ஸோ அதனால் நீங்கள் அதை வந்து பலப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. பிகேஆர் அப்படின்னு சொல்லக்கூடியது ஆரம்ப எழுத்துக்கள், பாலசுப்ரமணியன், கற்பையன், அதாவது ரங்கசாமின்னு வருது பார்த்திங்களா, அந்த மாதிரி எழுத்து கொண்டவங்க கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஜாதகம் தான் இல்லைனாக்க தாராளமாக வந்து அந்த மனோகாரகனை பலப்படுத்தக்கூடிய முத்துக்களை வலது கை ஆட்காட்டி விரலில் அணிகிறதும் ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஸோ இந்த 2 சிறப்பான ரத்தினங்களையும் அணிகிறது ரொம்ப ஒரு நல்ல விஷயங்களை, ருணர சத்துருக்களை வெல்லக்கூடிய பவரை நமக்கு கொடுக்கும். இது ஆயுள் முழுமைக்கான ஒரு ஜெம்ஸ்டோனு. இதை பார்த்து நீங்கள் ஜெம்ஸ்டோனை பொறுத்த வரைக்கும் 2மே ஆர்கானிக் ஜெம்ஸ்டோன்ஸு. ஸோ அதனால் வந்து நம்ம யூஸ் பண்ணும்போது
கெமிக்கல் வந்து நம்ம சோப்பு உப்பு யூஸ் பண்ணும்போது அதை வந்து பார்த்து கவனமாக வச்சுருக்கணும். இல்லைன்னா அப்படியே கரைஞ்சி அப்படியே முத்து கலண்டு வந்துடும், பவழமும் கலண்டு வந்துடும். ஸோ இந்த விஷயத்தில் ஜாக்கிரதையாக இருக்கணும். அனைத்து இப்போ நவரத்னங்கள்னு போடுறாங்க, எல்லோரும் நவரத்னங்கள் போடலாமான்னா நவரத்னங்கள் போடக்கூடாது. ஏன் போடக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நவரத்னங்கள் 9 விதமான ரத்னங்களையும் ஒன்றாக சேர்த்து அணிகிறது நம்ம வம்பை வந்து விலைக்கு வாங்குற மாதிரி. நவகிரகங்களை பொறுத்த வரைக்கும் நவகிரகங்களை வந்து ஒன்றாக சேர்க்கும்போது அது இருக்கக்கூடிய ஸ்தலங்கள் வந்து கோவில் ஸ்தலங்களாக புனிதமான ஸ்தலங்களாக இருக்கணும். நீங்கள் 9 கிரகங்களையும் நம்ம வந்து நவரத்னமாக போடுறதுங்கிறது அபத்தம். எப்படின்னு கேட்டிங்கனாக்கா, எப்போவுமே நவரத்னங்களை வந்து 2 இடங்களில் மட்டும்தான் உபயோகிக்கணும். அது எங்கெங்கன்னு நான் சொல்கிறேன். சாமி சிலைக்கு கீழே யூஸ் பண்ணுவாங்க. சாமி சிலை வந்து பிரதிஷ்டை பண்ணும்போது கீழே வைக்கக்கூடிய முக்கியமான பொருட்கள் அந்த நவரத்னங்களையும் வைப்பாங்க, 9 விதமான ரத்னங்களையும் வைப்பாங்க. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா, சாமி சிலை வீட்டு நிலைக்கு கீழே வைப்பாங்க, கிரகப்பிரவேசம் பண்ணல வீட்டு நிலைக்கு கீழே வைப்பாங்க. ஸோ இந்த ரெண்டும் வந்து பூமிக்கு அடியில் தான் வைக்கணுமே தவிர்த்து கையில் அணிகிறது ஒரு ஆபத்தான அணுகுமுறை. ஸோ அதை வந்து ஏற்கனவே போட்டிருந்தீங்கன்னா அதை கழட்டிடுறது ரொம்ப நல்லது. வலது கை ஆட்காட்டி விடல் இடது கை ஆட்காட்டி விடல் எந்த விரலில் வேணாலும் அந்த குறிப்பிட்ட ஜெம்ஸ்டோன்ஸை லக்ன ரீதியாக அணிகிறது தான் சிறப்பான முறை. இதுதான் 99.9% நல்லா இருக்குது. ஸோ லக்ன ரீதியாக அணிகிறதும் சர்டிஃபிகேட் முறைப்படி அணிகிறதும் பெண்டுலம் மெத்தடில் உயிர்ப்பு சக்தி செக் பண்ணி அணிகிறதும் தான் வந்து பூரணமான ஒரு நற்பலன்களை கொடுக்கும். இல்லைன்னா நான் போட்டு நல்லா இல்லைங்கிற ஒரு அவப்பெயர் வந்து எல்லாருக்கும் ஏற்படக்கூடிய சூழல் இருக்குது. அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா, அந்த ஜெம்ஸ்டோன் வாங்கினதுக்கு பிறகு என்ன பண்ணணும்னா கேட்டிங்கனாக்க, சுத்தி முறைன்னு நம்ம சொல்லக்கூடியது, கிளென்சிங் மெத்தடுன்னு சொல்லக்கூடியது. காய்ச்சாத பால் கல் உப்பு தண்ணி நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். அதை வந்து டிப் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணி போடக்கூடியது. அது வந்து எப்படின்னா, ஒரு நாளைக்கும் நீங்கள் வந்து ஒரு அந்தந்த குறிப்பிட்ட ரத்தினத்துக்கு உண்டான கிழமை என்னென்னு கேட்டிங்கனாக்கா, மாணிக்கமாக இருந்ததுதான் ஞாயிற்றுக்கிழமை, அதே போல் வந்து முத்தா இருந்தால் திங்கக்கிழமை, பவளமாக இருந்தால் செவ்வாய்க்கிழமை, மரகதமாக இருந்தால் புதன்கிழமை, கனகபுஷ்பராகம் வியாழக்கிழமை, வைரம் வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை அன்னைக்கு நீளம். ஸோ இந்த மாதிரி ரத்தினங்களை வந்து இந்த குறிப்பிட்ட கிழமையிலேருந்து தான் அணிய ஆரம்பிக்கணும். ஒரு மணி நேரம், முதல் நாள் 1 மணி நேரம் தான் போடணும். அதுக்கடுத்து 2 நாள் 2 மணி நேரம் போடணும், 3 மணி நேரம், ஒரு மணி நேரமாக எக்ஸ்டெண்ட் பண்ணி அந்த ஜெம்ஸ்டோன் வந்து உடம்போடு செட் ஆகுதான்னு நம்ம பார்த்துக்கணும். செட் ஆகுறதுக்கு தான் இந்த ஒரு மணி நேரமாக ஏற்றிக்கிட்டே போகணும். உடனே போட்டோம்னாக்க, முழுமையாக போட்டோம்னாக்க எப்போயுமே வந்து மாணிக்கம் வந்து என்ன பண்ணணும், ஒரு ஜுரத்தை ஏற்படுத்தும். சிவப்பு நிற கதிர்கள் உள்ளே போகும்போது ஜுரம் மாதிரி ஒரு ஹீட் ஆகிற மாதிரி பாடி ஃபீல் பண்ணுவாங்க. அதேமாதிரி நீலக்கற்களை போடும்போது, ப்ளூ சஃபையர் போடும்போது உடம்புல சளி பிடிக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம வேறு மாதிரியான சிந்தனைகள் வந்துடும். அதனால தான் ஒரு மணி நேரமாக போட்டு உடம்புல செட் ஆனோம்னா நைட்டு முழுக்க அப்புறம் ஃபுல்லாக போட்டுக்கலாம். நைட்டு கழட்டி வச்சிடுறது ரொம்ப சிறப்பு. எப்பயுமே ஜெம்ஸ்டோன்ஸ் வந்து நைட்டு போடவே கூடாது. நைட்டு கழட்டி வச்சிடுறது ரொம்ப சிறப்பு. அதை வந்து மறுநாள் காலையில் இருந்துச்சு குளிச்சுட்டு போடுற மாதிரி நம்ம பார்த்துக்க வேண்டியது. அது மாதிரி போட்டுக்கிட்டு வந்தீங்கன்னாக்கா, மாதம் ஒரு தடவை காய்ச்சாத பால் கல் உப்பு தண்ணியில் அமாவாசை அன்னைக்கோ அல்ல பௌர்ணமி அன்னைக்கோ அதை டிப் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணுறது ரொம்ப நல்லது. அது மாதிரி பண்ணிக்கிட்டு வர்றது ரொம்ப சிறப்பான ஒரு நற்பலன்களை கொடுக்கும். இதுதான் வந்து நவரத்னங்களை அணியக்கூடிய ஒரு சிறப்பான வழிமுறை. நீங்கள் இந்த நிகழ்ச்சியை பார்க்குறீங்க, உங்களுக்கு ஒரு நல்ல வழிகாட்டுதல் வேணும் அப்படின்னாக்கா, நீங்கள் வந்து என்னுடைய ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பரில் நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். இது 9443472735 இந்த நம்பரில் காண்டாக்ட் பண்ணலாம். அல்லது 9597999135 இந்த நம்பர்லையும் காண்டாக்ட் பண்ணலாம். நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு வழிகாட்டுதல் நிச்சயமாக நம்மளால் கொடுக்க முடியும். வணக்கம்.